சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று நாம் ஓம் என்ற எழுத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். ஓம் என்ற எழுத்தை கேள்விப்படாதவன் இந்து இல்லை, அதை சொல்லாதவனும் இந்து இல்லை. ஓம் இல்லாமல் சனாதன தர்மம் இல்லை, இந்து மதம் இல்லை. ஒரு எழுத்து தான், ஆனால் இதனுடைய மகிமையோ அளவில்லாதது. நம் நாட்டில் உள்ள சகல சாஸ்திரங்களும், 4 வேதங்களும், 2 இதிகாசங்களும், 100 உபனிஷதங்களும், 100 ஸ்மிருதிகளும், 18 புராணங்களும் எல்லாமே இந்த ஓம் என்ற எழுத்தினுடைய விளக்க உரைதான் என்று ரிஷிகள் சொல்லுகிறார்கள். இந்த ஓம்னா என்ன அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓம் என்பதை பிரணவம் என்று சொல்லுவார்கள். பிரணவம் என்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் விடுது இல்லையா, இந்த ட்ரோன் சவுண்டு, ஹம்மிங் சவுண்டு, அதுக்கு பிரணவம்னு பேர். இப்போது நீங்கள் ஒரு காலி டம்ளர் எடுத்து காதில் வைங்க, ஒரு சவுண்டு கேட்குது, அது பிரணவம். அந்த ஹம்மிங் சவுண்டு இந்த ஓம் என்ற எழுத்துக்கு ஏன் பேராயிற்று என்றால், இந்த ஓம் என்ற ஒலி சொல்கிறவன், இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒலிக்கும். ஆனால் யாருமே சொல்லாமல் இந்த ஓம் என்ற ஒலி எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்போது பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசி போட்டால் கேட்கும், அவ்வளவு அமைதி, மயான அமைதிமா. அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு, நான் மூச்சு விடுறதே எனக்கு கேட்குறியா, அவ்வளோ அமைதியாக இருக்குது என்று சொல்லி ஒரு முனிவரை கூட்டிகிட்டு வாங்க, அவரை நிற்க வைங்க. சுவாமி, எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேளுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அட செவிட்டு பயிலே, எங்கும் ஓம் என்ற ஒலி உறக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதா, எனக்கு நல்லா கேட்குதே, எவ்வளோ சத்தமாக கேட்குது, எங்கும் ஓங்காரம், எங்கும் பிரணவம், ஒலி இல்லாத இடமே இல்லையே, யார் சொன்னால் ஒலி இல்லாத அப்படின்னு கேட்பார். அவருக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. இந்த ஓம் என்ற ஒலி இந்த பிரபஞ்சம் முழுக்க, காஸ்மிக் ஏரியா முழுக்க பரவி இருக்கிறது. யாருமே பேசாத போதும் அந்த ஒலி இருந்து கொண்டிருக்கும். பிரம்மா எல்லாவற்றையும் ஒடுக்கிவிட்டால் கூட இந்த ஒலி இருந்து கொண்டிருக்கும். இந்த ஒலி எங்கும் காற்றில் கரைந்து இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவன் இந்துதான். இன்று வரை அதை ஓங்கி அறைந்து சொல்லுகிறவன் இந்துதான். விவரம் தெரியாதவன் கேட்பாங்க, எங்கேயா கேட்குது, என் காது கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நுட்பமான ஒலியினை பதிவு செய்யக்கூடிய கருவிகள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக அண்டவெளி ஆராய்ச்சி செய்கிறவர்கள், விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பிற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒலியினை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு சில அப்பேரட்டஸ் வச்சுருக்காங்க. அது சாதாரண காதுக்கு கேட்காது. அந்த அப்பேரட்டஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணினா அதை ப்ளே பண்ணி பார்க்குற போது நல்ல உரத்த சத்தமாக என்னென்னவோ ஒலி வருது.
அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மற்ற கிரகங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பேசும் மொழி, அவங்க லாங்குவேஜ் தான் இது, நமக்கு தெரியல. இதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சை அவங்க இந்த மாதிரி அப்பேரண்டஸ் வச்சு படிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நுட்பமான அப்பேரண்டஸ் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிச்சா எங்கும் பரவி இருக்கும் இந்த ஓங்கார ஒலி பதிவாகும். அந்த ஓம் என்ற ஒலி, அது பகவான் எங்கும் இருக்கிறான். நாத பிரம்மம், நாத பிரம்மம். இந்த நாதத்தை விலங்குகளும் பறவைகளும் அரைகுறையாக பயன்படுத்துகின்றன. கிளி கீ கீன்னு கத்துது, காக்கா காக்கான்னு கத்துது, பசு மா அப்படிங்குது. இதெல்லாம் நாத பிரம்மன் தான். நமக்கு அது புரியலை. ஆனால் அந்தந்த ஜாதி பிராணிக்கு அது புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை தண்ணியை ஊற்றுங்க, ஒரு எறும்பு அதை சுவை பார்த்துட்டு தொடர்ந்து சாப்பிடாது, குடுகுடுன்னு ஓடும். எங்கே ஓடுதுன்னு தெரியாது. சில நிமிடங்கள் கழித்து பார்த்தா அது பின்னால் ஒரு பட்டாளமே வரும், எறும்புகள் 100 எறும்பு வரும். இது போய் கூட்டிகிட்டு வந்துருச்சு, இங்கே விருந்து இருக்குது வாங்க. இது எப்படி அங்கே கன்வே பண்ணிச்சு? எறும்புகளுக்கு ஒரு மொழி உண்டு, அது நமக்கு தெரியாது, எறும்புகளுக்கு புரியும். அந்த எறும்புகளின் பாஷையை புரிந்து வைத்திருந்தான் கேகய நாட்டு மன்னன் என்று ராமாயணம் சொல்கிறது. அதுபோல் காக்கா கத்துதுன்னா எப்போ பார்த்தாலும் அது காக்கான்னு கத்துது நம்ம நினச்சிட்ருக்கோம். அதில் பலவிதமான வெரைட்டிஸ் உண்டு. ஒரு விதமான சவுண்டு போட்டால் இங்கே ஒரு காக்கா செத்து போச்சு எல்லோரும் வாங்கன்னு அர்த்தம். பார்த்தா ஒரே காக்கா கூட்டமாக இருக்கும். வேறு விதமாக சத்தம் போட்டால் இங்கே சாப்பாடுறதுக்கு வாங்கன்னு அர்த்தம், 10 காக்கா வந்துடும். ஆக விலங்குகளும் பறவைகளும் பேசுகின்றன. அவை நாத பிரம்மத்தினுடைய சில வடிவங்களை புரிந்து வைத்திருக்கின்றன. இந்த பறவைகளின் ஒலி, விலங்குகளின் ஒலி, இதை அந்த காலத்தில் ரொம்ப ஞானமுள்ள மன்னர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இதை உன்னிப்பாக கவனித்து அதன்படி இயங்குகிறவர்கள் முனிவர்கள். இந்த ஒலி, பிரணவம் என்ற ஒலி எதனுடைய ஒலி? அதனுடைய சொல்லமைப்பு என்ன? இப்போ நான் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இது எந்த சொல்லின் வடிவம் என்று கேட்டால் நீங்கள் உடனே பேனாவை எடுத்து கீ போட்டு இர் 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 போடுவீங்க. இதுதான் அது, இதுதான் நீங்கள் சொன்னீங்க. அதுபோல் இந்த பிரணவம், எங்கும் நிறைந்த பிரணவமானது எந்த சொல்லினுடைய ஒலி என்றால் ஓம் என்ற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய ஒலி வடிவம். அது என்ன ஓம்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது 3 எழுத்துக்களால் ஆனது. அ உ ம, இந்த 3ம் சேரும்போது ஓம் என்று வருகிறது. அந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து ஆகிற போது அதுக்கு ஏதாவது பொருள் உண்டா அப்படின்னா உண்டு. அந்த முதல் எழுத்து அ என்பது இறைவனை குறிக்கும். மீதி 2 எழுத்து எதை குறிக்கும் என்று பலரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, விஷ்ணு, சிவன், பிரம்மா என்ற மும்மூர்த்திகளைத்தான் இந்த ஆவுமா குறிக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆ இறைவனை குறிக்கும், ஊ ஜீவாத்மாவை குறிக்கும், மா இந்த மாயா பிரபஞ்சம் பஞ்சபூதங்களை குறிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆ என்பது நாராயணனை குறிக்கும், ஊ என்பது திருமாலை குறிக்கும், மா என்பது ஜீவாத்மாவை குறிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால்
எப்படி பார்த்தாலும் ஒரு பொருள் வருது. நீங்கள் வித்தியாசமான அர்த்தங்கள் சொன்னால் கூட ஒரு பொருள் வருது. என்னென்னா, இறைவனும் இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் மற்றும் இந்த மாயா பிரபஞ்சமும், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு வஸ்துவாக இருக்கிறது. அது தனித்தனியாக இல்லை. மற்ற மதங்களில் பார்த்திங்கன்னா, இறைவன் எங்கேயோ உட்காந்துருக்கான் உயரத்தில், அவன் கையை காமிச்சான், எல்லாம் படைக்கப்பட்டது. அப்புறம் சிலருடைய மூக்குக்குள்ளே ஊதுனா உயிர் வந்தது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்து மதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மதம் என்ன சொல்லுது? கடவுள் ஒரு பக்கம், ஜீவாத்மா ஒரு பக்கம், இந்த உலகம் ஒரு பக்கம் இல்லை சார். இது மூணும் ஒரே பின்னலாக இருக்குது. எங்கெல்லாம் கடவுள் இருக்கிறானோ அங்கெல்லாம் ஜீவன் இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு பகவான் இருக்கிறான். இவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கிறது. இது மூன்றும் பிரிக்க முடியாத ஒரு பின்னல் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் முனிவர்கள். இதை பற்றி உபனிஷதம் சொல்லும்போது, கடவுள் என்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, எந்த பொருளிலே எல்லா உலகங்களும் தோன்றுகின்றனவோ, எந்த பொருளிலே எல்லா உலகங்களும் வாழ்கின்றனவோ, எந்த பொருளிலே முடிவு காலத்தில் எல்லா பொருள்களும் சென்று லயமாகிறதோ அந்த பொருள்தான் கடவுள் என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன. இந்த விளக்கத்தை மேல்நாட்டில் சொல்லி விவேகானந்தர் அவர்களை மயக்கமுறச் சொன்னார். அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார்கள். எல்லாரும் மயக்கமடையும்படியாக அவர் பேசினார். பகவானை இவ்வளவு அழகாக டிஃபைன் பண்ணது யாருமே இல்லை. நாமெல்லாம் சாதாரணமாக பாமரத்தனமாக பேசுவோம். கடவுள் யார் அப்படின்னு கேட்டால், இந்த உலகை படைத்தவர் கடவுள் அப்படின்னா, சரி, இந்த உலகை படைத்தவர் கடவுள்னா பிரம்மா யார் கேள்வி வருது. அவர் கடவுளா? அப்போது தப்பு செய்கிறவனை தண்டிக்கிறான் கடவுள் அப்படின்னா, அப்போ யம தர்மராஜா யார்? அப்போ இந்த வேலையை செய்கிற மற்றவனுக்கு இருக்காங்களே, அது டெஃபினிஷன் ஆகாது. ஒரு விளக்கம் கொடுத்தா, டெஃபினிஷன் கொடுத்தா அது அவனுக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாதுன்னு இருக்கணும். இப்போது பெண் என்பவள் யார் ஒரு கேள்வி. ஒரு எந்திரிச்சு பதில் சொல்கிறான், புடவை கட்டினவள் பெண். அப்போ நான் கேட்குறேன், ட்ராமாவில் ஒரு ஆம்பளை புடவை கட்டியிருக்கான், அவன் பெண்ணா? அப்போ உங்கள் விளக்கம் தப்பு. நீங்கள் சொல்கிற விளக்கம் எப்படி இருக்கணும்னா, கோடு போட்ட மாதிரி இருக்கணும். அது எல்லாத்தையும் கவரப் பண்ணணும். அதுக்கு வேறு விளக்கமே கிடையாது, வேறு தப்பர்த்தம் சொல்ல முடியாது, அப்படி இருக்கணும். அப்போ கடவுள் யார் என்ற கேள்விக்கு உபனிஷதங்கள் சொன்ன விளக்கம் உலகத்தில் யாரும் சொல்லலை. எந்த வஸ்துவிலே அனைத்தும் தோன்றுகின்றனவோ, அனைத்தும் வாழ்கின்றனவோ, அனைத்தும் மறைகின்றனவோ, அதுதான் பகவான் என்று கண்டுபிடித்தார்கள். புயல் அடிக்கிற போது கடலுடைய கரை மணல் எப்படி மேல் எழும்பி மறுபடி அமர்ந்து விடுகிறதோ, அதுபோல் பகவான் படைக்கிறான் இந்த உலகத்தை. பிரளய காலத்தில் அவ்வளவும் ஒடுங்கி விடுகிறது, விஷ்ணு புராணம் சொல்லுது. இந்த 3 எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது, முமுட்சுப்படி என்று ஒரு வைஷ்ணவ ரகசிய கிரந்தம் இருக்கிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, இது சொல்லித்தரவும் மாட்டாங்க. அதில் இந்த 3 எழுத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, 3 தாழியிலே தயிரை நிறைத்து கடைந்து வெண்ணெய் திரட்டினார் போலே 3 வேதத்திலும் 3 அக்ஷரத்தையும் எடுத்தது. ஆ ஓ மா என்பது 3 வேதங்களுடைய சாரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அது ரொம்ப காலம் குருகுலவாசம் பண்ணி குருக்கிட்ட கற்றுக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். ரொம்ப ஆழமான விஷயம் அது. இது சம்மந்தமாக ஒரு சின்ன உண்மை சம்பவம் சொல்லலாம். இந்த ஜனக மகாராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசர்களிலே ஞானமுள்ள ஒரே ராஜா அவன்தான், ராஜரிஷி. அவன் என்ன பண்ணுவான், மற்ற ராஜாக்கள்லாம் நாட்டிய மேளா போடுவான், கச்சேரி போடுவான், நாடக மேளா போடுவான். இந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, ஞானிகளை கூப்பிட்டு ஞான மாநாடு போடுவான் அடிக்கடி.
அப்படி ஒரு முறை முனிவர்கள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் ரிஷிஸ் கான்ஃபரன்ஸ் போட்டான். அதில் ஏகப்பட்ட ரிஷிகள் வந்தார்கள். அப்போ அந்த அரசன் சொன்னால், இதோ இங்கே 1000 பசுக்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பசுவினுடைய 2 கொம்புகளிலும் தங்கத்தாலான குப்பிகளை மாட்டியிருக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கிற முனிவர்களிலே யார் எல்லாம் தெரிந்த முனிவரோ அவர் இந்த 1000 மாடுகளையும் ஓட்டி கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். இப்போது எல்லாம் தெரிந்த முனிவர்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? எல்லாம் பேர் முழிக்கிறாங்க. அப்போ யாக்ஞவல்கியர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். அவர் சொன்னார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, சிஷ்யர்களே, இந்த 1000 மாடுகளையும் நம்முடைய ஆசிரமத்துக்கு ஓட்டி கொண்டு போங்கள் அப்படின்னார். அப்போ ஒரு முனிவர் எழுந்திரிச்சார். நீர் என்ன இப்படி சொல்கிறீர்? அப்படின்னா அங்கே இருக்கிற கூட்டத்தில் நீர் தான் எல்லாம் தெரிஞ்ச முனிவரா அப்படின்ன உடனே, மன்னர் சொன்ன விளக்கம் எனக்கு பொருந்தும், அதில் சந்தேகம் உள்ளவர்கள் என்னோடு வாதம் செய்து பார்க்கலாம் அப்படின்னார். அப்போ அங்கே ஒரு தபஸ்வினி பெண் முனிவர் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் கார்கி. அந்த கால வேத பெண் அறிஞர்களில் மைத்ரேயி, கார்கி இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. அந்த கார்கி எழுந்து, நான் இந்த முனிவரை கேள்வி கேட்கிறேன், இவர் அனைத்தும் தெரிந்தவர் தானா என்று உரசி பார்க்கிறேன் என்று சொன்னார். ஜனகன், ரொம்ப நல்லதுமா, கேளுமா அப்படின்னு. அப்போது இந்த யாக்ஞவல்கியரை பார்த்து கார்கி கேட்டது, இந்த கடவுளுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இவர்கள் எந்த விதமாக ஒருவரோடு ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அப்போ யாக்ஞவல்கியர் கொஞ்சம் கூட தயங்காமல், இது ரொம்ப எளிதான விஷயம். ஒரு நெசவாளியினுடைய நெசவு தறியிலே எப்படி நெடும்பாவும் குறுக்குப்பாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறதோ, அதுபோலே பகவானும் இந்த மாயா பிரபஞ்சமும் ஜீவாத்மாக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கின்றன, அது ஒரே பின்னல் என்று சொன்னார். அப்போ கார்கி சொன்னார், மகாராஜா, இவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. இவர் மாடுகளை ஓட்டி கொண்டு போகலாம். இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரிந்தவருக்கு நிச்சயம் எல்லாம் தெரிந்திருக்கும் என்று சொன்னார். இது உபனிஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கடவுளை பற்றி ஆய்வு செய்து அதுக்கு விதவிதமாக பதில் சொல்லி அதுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணி வாழ்ந்த நாடு சார் இந்த நாடு. ஞானம் கொட்டி கிடந்த நாடு, ஞானம் சிதறி கிடந்த நாடு. அதுதான் நம்ம உபனிஷத்து சொல்லுது நமக்கு. இப்போது இந்த வள்ளுவர் இருக்கார, அவர் என்ன பண்ணார், கடவுள் வாழ்த்துன்னு போட்டு முதல் குறளை அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு. எப்படி எழுத்துக்களெல்லாம் ஆனாவை முதலாக கொண்டிருக்கிறதோ அதுபோலே ஆதி பகவன் முதற்றிய உலகு இறைவனை முதலாக கொண்டு இந்த உலகமெல்லாம் இருக்கிறது அப்படின்னு எழுதினார். இப்போ இந்த ஓம் என்ற பிரணவத்திலே ஆ என்பது முதல் எழுத்து. அந்த ஆ இறைவனை குறிக்கும் என்று மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அகாரோ விஷ்ணு வாச்சகா. ஆ என்பது விஷ்ணுவை குறிக்கும், திருமாலை குறிக்கும். ஒரு இலக்கண நூல் எழுதப்பட்டது. அந்த நூலுடைய ஆரம்பமான ஐ உன்னு ஆரம்பிக்கும். அதை அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த புலவர் அதை படித்தார். அப்போ எல்லோரும் குரல் எழுப்பினார்கள். என்னங்க, அந்த புலவர் ஒரு நூல் எழுதுகிறவர் இறைவணக்கம் பாடுறது இல்லையா? கடவுள் வாழ்த்து சொல்லாமலா வந்து ஒரு நூலை ஆரம்பிக்கிறது? குற்றம். இந்த நூல் அரங்கேற நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது வயதிலே படுத்த ஒரு மூத அறிஞர் ஒருவர் சொன்னார், இது தேவையில்லாத ஆட்சேபனை. அந்த நூலின் முதல் எழுத்தாக ஐ உன் என்று அகரத்தில் ஆரம்பித்திருக்கிறார்.
ஆனா என்பது இறைவனுடைய பெயராகும். ஆனா என்ற எழுத்தை சொல்லி எவன் ஒருவன் நூல் ஆரம்பிக்கிறானோ அவன் கடவுள் வாழ்த்து பாடிவிட்டான் என்ற அர்த்தம். எனவே இறைவணக்கம் அதில் அடங்கி இருக்கிறது. அவர் மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி நாம் ஒரு சரித்திரம் படிக்கிறோம். அந்த அ என்ற ஒலியானது நாதபிரம்மத்தினுடைய ஒரு முதல் வெளிப்பாடு. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒலி காதிலே கேட்கப்படும் ஒலி என்ற மேனிஃபெஸ்டேஷன் வெளிவரத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான். இதுக்கு மேலே வேறு எந்த ஒலி நீங்கள் நாக்கில் சொல்லி பார்த்தாலும் உதட்டை மடக்கணும், நாக்கை மடக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் மடக்காமல் இயல்பாக வரணும் ஒரு சவுண்டு. இப்போ உம்முன்னு சொன்னால் கூட 2 உதடும் சேரணும், அப்போ தான் வரும். ஓன்னு சொன்னால் கூட உதட்டை குவிக்கணும், ஓ அப்படி குவிக்கணும். ஆனால் ஆ சொல்கிறதுக்கு சும்மா அப்படியே சொல்லலாம். அதனால தான் சங்கீத வித்வான்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கும்போது பலவிதமான ராகங்களை சொல்லித் தருகிறார்கள் அல்லவா. அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க, இந்த ராகம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா, அகாரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. சங்கீதத்தினுடைய ஆரம்பம் அகாரம்தான். அப்போது இந்த அகரத்தை மிகுந்த முக்கியமான ஒரு எழுத்தாக இந்து கண்டுபிடித்தான். ஒரு வேடிக்கை பாருங்கள், உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் முதல் எழுத்து இந்த அகரம்தான். இந்த ஆனாவை தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒருத்தன் ஆல்ஃபா அப்படிம்பா, ஒருத்தன் ஏ அப்படிம்பா. இந்த ஆ தான் அது, வேற ஒன்றும் இல்லை. இந்த அகர உகர மகாரம் என்ற இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு பெயர் இறைவனுடைய பெயர். மற்ற இறைவனுடைய நாமங்களுக்கும் இதுக்கும் என்னடா வேறுபாடுனா, மற்ற நாமங்கள் சில பகுதிகளை சொல்லும், பல பகுதிகளை விட்டுடும். இப்போ ராமக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்யமானவன் அர்த்தம், மனதுக்கு இன்பமானவன். ஆனால் அவனுக்கு இன்னும் எவ்வளவோ குணம் இருக்குது, அதெல்லாம் அது சொல்லலை. ஆனால் ஓம் என்ற பெயரானது அனைத்து பெயர்களையும் அனைத்து பொருள்களையும் தனக்குள்ளே கொண்டது. அந்த ஒரு சொல்லுக்கு ஆல் கம்ப்ளீட் ஃபார்ம் இருக்குது. பல முனிவர்கள் தவம் செய்யும்போது வெறும் ஓங்காரம் தான் ஜெபிப்பாங்க. அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஓம் ஓம் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் ஓம் என்று ஒரு மாத்திரையில் சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு, பலன் வேறு. 3 மாத்திரையாலே சொன்னால் அதுக்கு மிகுந்த பலன் சொல்லியிருக்கு. அவர்கள் இப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள். இது பகவானுடைய எல்லா பெயர்களையும் தன்னுக்குள்ளே கொண்டது. இதனால் என்ன ஆகும் என்றால், அவர்கள் பல ஆண்டுகள் இப்படி ஜெபிக்கிற போது அவர்களுக்குள்ளே பகவத் சக்தி பிரவாகம் எடுக்கிறது. அவங்க இப்படி கண்ணால் இப்படி முடித்து பார்த்தாங்கன்னா தீப்பற்றிக்கும், மனங்குளிர்ந்து பார்த்தா செல்வம் கொட்டும், அவங்க நடக்கிற இடத்துல பயிர்கள் செழிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் மகான்கள் இருக்கிற இடத்துல எல்லா வளமும் இருக்கும் என்று சொன்னார்கள். ரிஷிசிருங்கர் என்று ஒரு முனிவர் இருந்தார். 12 ஆண்டுகள் மழை கொட்டாத ஒரு இடத்திலே அவரை வர சொன்னார்கள். அவர் காலை பதித்த உடனே மழை கொட்டியது. ஓங்கார தியானம்தான் அது. அப்போது இந்த ஓங்காரத்திலே அவர்கள் இறைவனை அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த ஓங்காரத்தின் மூலம் உள்ளத்துக்குள்ளே ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் பேசிய பேச்செல்லாம் ஞானமாக இருந்தது, பார்க்கிற பார்வைகளெல்லாம் சாதனையாக இருந்தது. இந்த ஓங்காரத்தை பற்றி இந்த ரிஷிகள் உபனிஷதங்களில் எழுதியிருக்கிறதற்கே அளவில்லாதது. எதையோ எழுதி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்குகிறாங்க. இந்த முனிவர்களுக்கு பிஹெச்டி கொடுக்குறதா எத்தனை கோடி பிஹெச்டி கொடுக்க முடியும்? அவ்வளவு தகுதியான ஒரு கல்வி அது. இந்த இந்து மதத்திலே உள்ள அனைத்து மந்திரங்களும் ஓம் கொண்டு தான் ஆரம்பிக்கும். ஓம் நமோ விஷ்ணவே, ஓம் நமோ நாராயணாய, ஓம் பிரம்மதேவாய, அப்படி ஓம் தான் வச்சு எல்லா மந்திரமும் இருக்கும்.
ஓம் சேர்க்காத மந்திரம் இல்லை. அப்படி ஒரு மந்திரம் இருக்குமானால் அது பலிக்காது. ஏன்னா ஓமில் பகவான் அடக்கம். அது ஏன் அப்படி என்றால், ஓம் என்று சொல்லப்படும் அந்த முழுமுதல் இறைவன் தான் இங்கே இந்த தெய்வமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறான். இப்போ ஓம் மர்க்கட்டாய நமகன்னு சொன்னால் எங்கும் நிறைந்த இந்த பகவானுடைய மகிமை தான் இங்கே ஆஞ்சநேயர் வடிவிலே வெளிப்படுகிறது. ஓம் விக்னேஷாய நமக அப்படின்னா எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருடைய மகிமை தான் பிள்ளையார் வடிவிலே இங்கே வெளிப்படுது. அப்போ பகவான் இல்லாமல் எந்த தெய்வமும் இல்லை. அனைத்து தெய்வங்களும் அவன் தெய்விலே வாழ்கின்றன. அதுக்கு தான் ஓம் சேர்த்து எல்லா மந்திரமும் சொல்கிறது. இந்த ஓம் என்ற சொல்லுக்கு ஆம் என்று ஒரு பொருள் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் ஆம்ங்கிறதுக்கு பதில் ஓம்னு சொல்லுவாங்க. ஓம்னு சொன்னால் ஆம்னு அர்த்தம் தான். அது ஏன் என்றால், ஆம்னா என்ன அர்த்தம்? எஸ். அதை வேறு விதமாக சொல்கிறதா இருந்தால் உள்ளது உள்ளது உள்ளது. இப்போ இவரை மாதிரி நல்ல பாடகர் யாரும் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதை ஆமோதிக்கிறவர் என்ன சொல்லுவார்? ஒன்று ஆமாம் ஆமான்னு சொல்லணும், அல்லது வேறு விதமாக சொல்கிறதா எப்படி சொல்லணும்? உள்ளது உள்ளது உள்ளது, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. அப்போது அந்த உள்ளது என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இருக்கிறது, என்றும் இருக்கிறது. இங்கே இந்து மதத்தில் சூன்யவாதத்துக்கே வேலை இல்லை. ஒன்றும் இல்லாமை அப்படிங்கிற எங்கேயும் கிடையாது. பகவான் எங்கும் இருக்கிறானே, சூன்யவாதத்துக்கு வேலை இல்லை. அதனாலே ஆம் என்ற ஆமோதிக்கும் கருத்துக்கு ஓம் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த டிக்ஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தமிழ் என்ன? அகராதின்னு சொல்கிறாங்க. அது என்ன அகராதிங்கிற வார்த்தை? டிக்ஷனரியை புரட்டினீங்கன்னா முதல் எழுத்து என்ன? அ. ஆ போட்டும் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்துன்னு போட்டுருவான். அகராதி என்பது இரண்டு சொல்லாக பிரியும். அகரம் ப்ளஸ் ஆதி. ஆதினா முதலியன்னு அர்த்தம். அகரம் என்ற எழுத்தும் அது முதலிய மற்ற சொற்களும் இந்த நூலிலே காணப்படுகின்றன பொருளோடு. அதுதான் அகர ஆதி அகராதி டிக்ஷனரி. சில பேர் ரொம்ப வாயாடினாங்கன்னா அவங்க ஒரு அகராதி பிடிச்ச பையன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு விஷயத்துக்கு 108 அர்த்தம் சொல்லிட்டு உட்காந்துருப்பான், தேவையில்லாமல் வம்பு வளர்க்குறதுக்கு. அவனை தான் அகராதி பிடிச்ச பையன் சொல்கிறது. அப்போ அகராதி என்பது ஒரு பொருளோடு சொல்லப்படும் ஒரு சொல்லாகும். அதனால் இந்த கல்வியினுடைய தொடக்கமாக இந்த அகரம் இருக்கிறதுனாலே பகவானுடைய ஏகப்பட்ட பெயர்களில் ஒரு பெயரை தான் முதல்ல கல்வி சொல்லித் தரும்போது எடுத்துக்கொண்டார்கள். அது என்னென்னா, அது ஓம் கூட இல்லை, ஹரி ஓம். முதல்ல ஆசிரியர் ஹரி, மண்ணில் தான் அந்த காலத்தில் சொல்லி தருவாங்க. ஹரின்னு எழுதுவார், ஹரி ஓம். அதில் தான் ஹரி ஓம்னு ஆரம்பிக்கும் போதே இவர் தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அரிச்சுவடி, ஆனாவனா இருக்கிற அந்த அட்டைக்கு பேர் என்ன? அரிச்சுவடினா. ஏன் அரிச்சுவடி? அரி என்று எழுதி ஆரம்பிப்பதனாலே அரிச்சுவடி என்று அர்த்தமாகிட்டு. அதனால் இந்த அ என்ற ஒலி திவ்யமானது, தெய்வீகமானது. ஊமையர்கள் கூட ஆ என்று பேசுவார்கள். ஆ என்ற ஒலி எழுப்ப முடியாத ஊமை கூட இல்லை. இந்த ஒலி வரும் அவங்களுக்கு. அதனாலே ஞானிகள் சொல்லுவார்கள், உலகத்தில் ஊமைகளே இல்லையப்பா, அவன் ஆன்னு சொல்லுவானே அப்படின்னு. அப்போது ஒலிக்கு ஒரு பொருள் உண்டு. அவனை ஊமைன்னு சொன்னீங்கன்னா மாடு ஊமை தான், கிளி ஊமை தான், காக்கா ஊமை தான். அது என்ன வாய் திறந்தால் பேசுது? ஒலி என்பது உரை என்பது உண்மையானால் அகரம் என்று சொல்ல தெரியும் ஒருவனுக்கு என்றால் அவன் பேச்சாளன் தானே என்று ஆனா என்ற எழுத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள்.
இந்த ஓம்ங்கிறத பற்றி விரித்து பேசுகிறதா இருந்தால் 2 இதிகாசங்களும் 18 புராணங்களும் 4 வேதங்களும் செய்ய முடியாத காரியத்தை நம்ம செய்ய போகிறோமா? முடியாது. நீங்கள் போக போக உள்ள ஆழமாக போக போகத்தான் இன்னும் நமக்கு போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது என்பது உங்களுக்கு புரியும். ஆகவே இந்த ஓம் என்ற பிரணவத்தை நாம் மறக்கலாகாது. ஒரு நண்பர் கேட்டார், வீட்டு தலைவாசலில் எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஏன் நாராயணாங்கிற பேர் வைக்கணும்? ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு பெருமாள் பிடிக்காதுங்க, சிவபக்தி. அப்போ என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிட்றாங்க. ஒருத்தருக்கு பிள்ளையார் பிடிக்குது, ஒருத்தருக்கு முருகன் பிடிக்குது, ஒருத்தருக்கு விஷ்ணு பிடிக்குது. எல்லாருக்கும் காமனாக அப்ளை ஆகிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னா ஓம் வைங்க. ஓம்னு வச்சா அது எல்லா சாமிக்கும் பொருந்தும். அதனாலே அந்த காலத்தில் முனிவர்கள் ஆசிரமத்துக்கு பேர் வைக்கும்போது ஓங்கார ஆசிரமம் என்று பேர் வைத்தார்கள். அது எல்லாருக்குமே அது ஒத்துப்போகும். எனவே ஒரு எழுத்திலே உலகையெல்லாம் அடக்கியது, ஒரு எழுத்திலே 1 கோடி நூல்களை உள்ளடக்கியது. அப்படி ஒரு அற்புதமான மந்திரம் இந்து மதத்துக்கு மட்டுமே சொந்தமான அந்த மந்திரத்தை பற்றி நாம் முழு மகிமையோடு உணர்ந்து பக்தி செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.